இன்னைக்கு இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பிள்ளைய அவங்க அப்பா அம்மா ஒழுங்காக எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, யாராவது வந்து மரம் ஏறலாம், சாராயம் குடிக்கலாம், காலேஜுக்கு வெளியே கல் குடிக்கலான்னு யாராவது புள்ள பிடிக்கிற கூட்டம் வந்தால் ஓடி வந்து பாடப்புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு எங்கள் அண்ணனுக்கு யாராவது ஒருவர் கிடைத்திருந்தால் இன்றைக்கு இவர் இப்படி பேசியிருக்க மாட்டாரே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. இந்த எந்த இடத்துலையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னுடைய பேச்சில் எந்த இடத்துலையும் அண்ணனை மனநோயாளின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிந்த அதிகபட்ச வார்த்தையாக இவருக்கு புத்தி வேலை செய்யலாம், இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு மேடையில் மனநோயாளின்னு சொல்லிட்டேன். மனநோயாளிகள் உண்மையாகவே நோயாளிகள். அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்க லுனாட்டிக். அவங்கள வந்து இவரோடு நீங்கள் ஒப்பிடுவது ரொம்பவே சரியானது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அதை நான் உணர்ந்து அந்த தோழர்களை, அந்த மக்களை, உண்மையாகவே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களை அவமானப்படுத்தியதற்கு நான் மன்னிப்பும் கேட்கிறேன். இனிமேல் அதை பயன்படுத்தவும் மாட்டேன்.